என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 17ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆதரித்து வந்த தேவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 48, 15 மற்றும் 16. ஆதரித்து வந்த தேவன். தாத்தா பாட்டிகளுக்கு பேரப்பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் காட்டுவது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த காரியத்தை இங்கே யோசேப்பு செய்கிறான். தாத்தா பூரித்து போகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த சமயத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நன்றியோடு நினைக்கிறார். இந்த தேவனைத்தான் யாக்கோவின் முற்பிதாக்களான ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டனர், வணங்கினர். முற்பிதாக்கள் என்ன செய்தனர் என்று சொல்லப்படும் அதை பிற்சந்ததி முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும். இரண்டாவது, யாக்கோபு தேவன் தன்னை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்து வந்ததை நினைவு கூறுகிறார். முதிர் வயதானவர்கள் அந்த முதிர் வயது வரை தன்னை தேவன் எப்படி ஆதரித்து வந்திருக்கிறார் என்று அவ்வப்போது நினைத்து கொள்வதும் அதை தன் சந்ததியாருக்கு எடுத்து சொல்வதும் இன்பமான அனுபவம். அதையெல்லாம் இப்போது இழந்து வருகிறோம். இந்த சமயத்தில் யாக்கோபிடம் உள்ள ஒரு மாற்றத்தை கவனியுங்கள். இதே யாக்கோபு பார்வோனிடம் பேசும்போது என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதாயிருக்கிறது என்று சலித்து கொள்கிறார். பேரப்பிள்ளைகள் முன்போ இந்நாள் வரை தேவன் தன்னை ஆதரித்து வந்ததையும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி தன்னை மீட்டதையுமே நினைவு கூறுகிறார். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சஞ்சலம் உண்டு. ஆனால் அதோடு தீமைக்கு நீங்களாக்கி நம்மை மீட்கும் தேவனுடைய ஆதரவும் உண்டு. பிள்ளைகளிடம் நம் பாடுகளை பெரிதுபடுத்தி கொண்டிராமல் தேவனுடைய மீட்பையும் அவர் செய்த உதவிகளையும் சொல்வதே அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்தும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், யாக்கோபு சிறு வயதில் சேஷ்டபுத்திர பாகத்துக்கும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஆசைப்பட்டு முந்திக்கொண்டு அதனால் முறை தவறுகிறார். இப்போதோ பிறந்த நாள் முதல் தன்னை ஆதரித்தவர், தீமைக்கு நீங்களாக்கி மீட்டவர் தேவன்தான் என்ற ஞானம் பெற்றிருக்கிறார். தேவனால் அன்றி ஆதரவும் ஆசீர்வாதமும் வராது என்று உணர்ந்த மனிதன் நியாயமற்ற வகையில் பிறருடையதை தனதாக்கிக் கொள்ள முனையமாட்டான். பேரன்களை ஆசீர்வதிக்கும் போது மூத்தவனை இடது கையாலும் இளையவனை வலது கையாலும் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு அதை மாற்ற முயலும்போது தம்பியோ அண்ணனை விடவும் அதிகமாய் பெருகுவான் என்கிறார். அப்படித்தான் தேவன் மூத்த பிள்ளைகளையே ஆசீர்வதிக்கிறவர் அல்ல என்பதை யாக்கோபு, யோசேப்பு, எப்பிராயிம், கிதியோன், தாவீது என்று பலரது வாழ்வில் பார்க்கிறோம். தேவன் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? முதியவர்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டும். முன்மாதிரிகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். முதியவர்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டும். முன்மாதிரிகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஜெபம். தேவனே, நான் பிறந்த நாள் முதல் எனக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறீர். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். உம் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா, நன்றி. ஆமேன்.